வரவேற்கிறேன். திரு ஷியாம், இப்போதான் நடந்து முடிந்திருக்கிறது 10 இடங்கள் அப்படின்னு தேமுதிகவுக்கான தொகுதி உடன்படிக்கையில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. காலையில் 8 இடங்கள் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? 10 இடங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. காரணம் என்னவென்றால், தேமுதிகவின் ஓட்டு வங்கி என்பது நமக்கு தெரிந்து ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆவரேஜ் இருக்கு. ஒரு 15 அல்லது 20 தொகுதிகளில் 10,000க்கு மேலே 20,000 வரைக்கும் இருக்கு. 15 தொகுதிகளில் இருக்குங்கிறது தான் என்னோட எஸ்டிமேட்டு. 7 அல்லது 8 தொகுதிகள் அப்படிதான் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். 10 கொடுத்துருக்குறாங்க. கூடுதலாக ராஜ்யசபா சீட்டையும் சேர்த்து நம்ம கவனிக்கணும். ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுனால இந்த 10 அதிகமாக தெரிகிறது. மற்றபடி திமுக கூட்டணியில் பெரும்பாலும் எதிர்பார்த்தபடி தான். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான ஒரு இடம் குறைப்பு. விசிகாவுக்கு 8 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் 2 பொது தொகுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் 2 கட்சியுமே ஓரளவுக்கு அவங்க கூட்டணியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் எடுத்துக்கொள்வேன். வேல்முருகன் மட்டும் வெளியில் போயிருக்கிறார். ஒருவேளை அவரை மீண்டும் கூட இவர்கள் கூப்பிடலாம். மக்கள் நீதி மையம் வெளியில் போகாது என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கும் ஓரளவுக்கு கௌரவமான தொகுதிகளை திமுக கொடுத்து விடும். ஆக 2 கட்சிகளுக்குமான அடிப்படை நோக்கம் என்ன? 160லிருந்து 170 இடங்களில் அந்த கட்சியின் அதிகாரபூர்வமான சின்னங்கள் போட்டியிட வேண்டும். அதாவது ரெட்டையிலையும். திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? 165 வரும்ல. ஆமா, திமுகவுக்கு அதான் 165 தான் வரும். போன முறை அவங்க 188 188ல சின்னம். இந்த முறை கொஞ்சம் கட்சிகளின் எண்ணிக்கை அதிகம். தேமுதிக புதிய உறவுக்கான தொகுதி எண்ணிக்கை கொஞ்சம் நிச்சயமாக அதிகம் தான். சின்னமா கிட்டத்தட்ட 23 இடங்கள் குறைத்து இந்த முறை போட்டிடுறாங்க திமுக. அப்படிதான் தெரியுது. உதயசூரியன் சின்னம் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் இதுல. அதாவது 133 தொகுதிகள் வெற்றி போன முறை. அப்படின்னா 150ங்கிறது இந்த முறை டார்கெட்டாக இருக்கும். கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 50 தொகுதிகளை கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆக 200 என்கிற டார்கெட்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. கையில 140லிருந்து 160 தொகுதிகள் வரைக்கும் வெற்றிக்கான வழி தெரியுது. மேல இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா பிற கட்சிகள் தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தும் போது அவர்களுக்கு எதிராக பவர்ஃபுல்லான வேட்பாளர்களை நிறுத்தணும். ஏற்கனவே திமுக வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருப்பாங்க. அதுல பெரிய மாற்றம் வரக்கூடாது. ஓகே, அதாவது அவங்க தொகுதியில நல்ல பணி செய்து தொகுதி மக்களுக்கு அதிகமாக இருந்தா. எம்எல்ஏக்களுக்கு சில இடங்களில் வரக்கூடிய சர்வே முடிவுகள்லாம் பார்த்தா அவங்க மேல இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது கட்சிக்குமானதாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களா? அப்படி அதை பார்க்கலையா நீங்க? இருக்கலாம். சிலர் ரொம்ப சீனியரா இருக்காங்க. அப்போ அவர்கள் இன்னொரு முறை வாய்ப்பு தர வேண்டுமா என்கிற எண்ணம் இருக்கும். இப்போ பொன்முடிக்கு வாய்ப்பு இல்லைன்னு நமக்கே தெரியுது. அவர் விருப்ப தொகையை கட்டலை, விருப்ப மனுவும் போடலை. ஸோ அவருக்கான வாய்ப்பு இல்லை. இப்படி சிலர் விடுபடுவார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி சர்வேஸை டிபெண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு எல்லா கட்சியுமே சர்வே டிபெண்ட் பண்ணுது. ஒவ்வொரு சர்வேக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. அந்த புள்ளி விவரங்களை வைத்து தான் சீட்டுகள் தரப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலும் தொகுதிகளில் நல்ல முறையில் பணியாற்றி வருபவர்கள், அவர்களுக்கு தொகுதியிலேயே நல்ல அபிமானம் இருக்கு அப்படின்னா கூட்டணி நிர்பந்தத்துல தொகுதியை விட்டு கொடுக்க கூடாது. அது திமுக கட்சி, அதாவது ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற தொகுதியை கூட்டணி நிர்பந்தங்கள் கொடுக்கும்போது அது மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? பெரிய மைனஸ் ஆகும். காரணம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு 28 தொகுதி உதாரணமா காங்கிரஸுக்கு, அப்ப 10 தொகுதிக்கு மேல தேமுதிகவுக்கும் 20 தொகுதி போயிடுச்சு. தேமுதிகவுக்கும் விசிகாவுக்கும் கணக்கில் எடுத்தா 5 10 தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு போயிடுச்சு. இன்னும் மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கணும். ஸோ கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ தொகுதிகளை கேட்கும். காரணம், அந்த தொகுதியில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. உதயசூரியனுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. காரணம், பழைய எம்எல்ஏக்கள் நல்லா வேலை பார்த்துருப்பாங்க. அதை மாற்றினால் தொகுதிக்குள்ள ஒரு அதிருப்தி ஏற்படும். அது பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பை கூட பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இல்லை இப்போ இதில் எண்ணிக்கையை குறைக்கிறது இருக்கு இல்லையா? போட்டியிட்ட தொகுதிகள் ஒருவேளை இப்போ கூட்டணியில் இத்தனை கட்சிகள் வர்றதுனால ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும், அதனால நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்குதா திமுக? ஏன் இவ்வளவு எண்ணிக்கையை விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கு? அது அவங்களுக்கு அது ரிஸ்கா இருக்காதா? நீங்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஒரு கட்சி வெற்றி பெறணும் தான் நினைக்கும் திமுகவோ அதிமுகவோ? அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸ்ல நல்லிஃபை ஆயிருக்கல. இப்ப 2001 அதிமுக நின்னது 140 பிளஸ் தான். ஆனா 133 தொகுதி அதிமுக மட்டுமே ஜெயிச்சது, தனி பெரும்பான்மையும் கிடைச்சது. இது பழைய வரலாறு. அப்போ கூட்டணியை நல்ல வெல்லிட்டா ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஒரு ஓட்டு கூட மாறாது. 100 ஓட்டு 500 ஓட்டுல ஜெயிக்கிற தொகுதியில நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஒட்டு மொத்தத்துல நம்பர் மெயின்டைன் ஆகுங்கிறது கணக்கு. ஆனா அந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு, நியூ பிளேயர் இருக்கார்ல,
நியூ பிளேயர் இருக்கிறாரு. நியூ பிளேயர் பேரில் எனக்கு பர்சனலாக அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 25% ஓட்டு வீணாகிற ஓட்டு எப்போதுமே போகத்தான் செய்யுது. 5% சுயேட்சைகளுக்கு, 20% எந்த கட்சியும் சரியில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு. இப்போ மீதி இருக்கிற 75 வந்து 2 திராவிட கட்சிகளும் பகிர்ந்து கொள்கின்றன. அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது புது பிளேயரால் சில தொகுதிகளில் ஒரு கட்சிக்கு தொல்லையா இருக்கும், இன்னொரு சில தொகுதிகளில் வேறு கட்சிக்கு தொல்லையா இருக்கும். அப்போ ஒரு ஈக்குவல் ரிஸ்க் தானே அதில். இல்ல இப்ப இந்த முறை வந்து நீங்க குறிப்பிடுறது விஜய் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் ஆமா, திருமிகு சசிகலா, திரு ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு அவங்களும் வேட்பாளர்களை களமிறக்கிறதுக்கு தீவிரமா இருக்கிறாங்க, நேர்காணல் நடத்துறாங்க. இந்த மாதிரி சினாரியோ வந்து அப்போ இல்லைல்ல. இப்போ அதனால நான் இப்போ கேட்குறேன், இது என்னவாகுன்றது. அது உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். காரணம் அமமுக ஓட்டு வங்கியை வந்து திருமதி சசிகலா அவர்கள் தென் மாவட்டங்களை பிரிக்கலாம். அன்புமணி அவர்கள் ஓட்டு வங்கியில சேதாரத்தை வந்து டாக்டர் அவர்களால் ஏற்படுத்த முடியும். திரு வேல்முருகன் என்ன செய்ய போறாருங்கிறதையும் பார்க்கணும். அவர் இப்ப ஒருவேளை அவரும் தனித்து அல்லது வேறு ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறாருன்னா அது இந்த பக்கம் ஏதாவது வகையில பாதிப்பை உண்டாக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப வன்னியர் ஓட்டு வங்கி அவர் இப்போ வன்னியர் இனத்தோட தனிப்பெருந்தலைவர் ஆகணுங்கிற அந்த முயற்சி எடுக்கத்தானே செய்வார். காரணம் அன்புமணி அவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் பிணக்கு ஏற்படும் போது வன்னியர் இனத்தோட தனிப்பெருந்தலைவராக வரலாம். அவருக்கு 55 வயசு தான் ஆகுது. ஓகே, அந்த ஒரு லோக்கல் ஏரியாவில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அப்படியான ஒரு எண்ணம் இருக்கும், திட்டம் இருக்கும். தலைவர்களுக்கு திட்டம் இல்லாமல் இருக்காது. ஆனால் பெரும்பாலும் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க. இந்த முறை அப்படி கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கையே அதிகமாக இருக்கிறது, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சீட்டுகளும் அதிகமாக இருக்கு. இப்போ தமாகவுக்கு எத்தனை சீட் கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதிமுகவில் 5 அல்லது 6, 7 அப்படி கொடுத்தார்கள் என்றால் அவங்களுக்கு டெல்லியில ஒரு பெரிய லாபி இருக்கு. இப்போ அமமுக 11 சீட்டு, அது கண்டிப்பாக டெல்லி லாபி தான் அந்த 11 சீட்டை பெற்று கொடுத்துருக்குன்னு நல்லாவே தெளிவா தெரியுது. ஏன்னா போன தேர்தல் புள்ளி வரதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பாமகவுக்கு சீட்டு குறைஞ்சிருக்குது. ஆனா 4 சீட்டு தான் ஜெயிச்ச பிஜேபிக்கு சீட் ரொம்ப கூடி இருக்கு. ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு டெல்லி லாபி ஒர்க் பண்ணிருக்கு, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. களத்துல எப்படி இது பிரதிபலிக்க போகிறது என்பதுல நீங்க சொன்ன அந்த 3வது அணி 4வது அணியோட ஓட்டு பிரிப்பு என்பதும் அது முடிவு செய்யும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட், பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, ரொம்ப அதிகமான ஒரு எண்ணிக்கையை கொடுத்துட்டதாக திரு ஷியாம் பார்க்குறாரு. தேமுதிகவுக்கு எப்படி பார்க்குறீங்க? அண்ணனோட பெரும்பாலான கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு தான். தேமுதிக பொறுத்தளவிலும் அண்ணன் வந்து அந்த வாக்கு சதவீதம் இதுகளை வச்சு பார்க்குறாரு. ஆனால் தமிழக முதல்வர் இந்த தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுத்துருக்கிறாருன்னா அது தமிழ்நாட்டில் 52லேருந்து ஆரம்பித்த தமிழர் மக்கள் மத்தியில் திராவிட இயக்கம் களத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தமிழ் மண்ணில் ஊடுருவின அரசியல் போலரைசேஷனை மையமாக வச்சு ரொம்ப துல்லியமாக கொடுத்துருக்காதா தான் நான் பார்க்குறேன். இன்னொரு வகையில் அதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் 10 விழுக்காடு வாக்கு வர தனியாக பெற்றவர். அவர் மறைந்த பிறகு அவருக்குன்னு மிகப்பெரிய சிம்பதி இருக்குது. தேமுதிக விமர்சனம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒரு 1/2 விழுக்காடுக்கும் கீழே தான் வாக்கெடுத்தாங்க விமர்சனம் தான் பரவலாக பேசப்படுது.